வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் நம்ம ஜீரோதால கிரியேட் பண்ணுற பேஸ்கெட்ஸை எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மெயினாக ஆப்ஷன்ஸ் பை பண்ணும்போது, அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸ் பை பண்ணும்போது நமக்கு சில ஓஐ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும் ஜீரோதால. அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக ஃபஸ்ட்டு இந்த பேஸ்கெட்ஸை எதுக்காக நம்ம ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒன்று, நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுருப்போம் ஒரு சர்டைன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கு வாட்ச் லிஸ்ட்டில். சப்போஸ் அதை புதுசாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேட் பண்ண வராரு அப்படின்னா அவருக்கு ஒரு கைடன்ஸாக அதை ஷேர் பண்ணி அவர் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். நீங்கள் ரெண்டுமே அனுப்பலாம், வித் ஸ்டாப் லாஸோடையும் அனுப்பலாம். இன்னொன்று என்ட்ரி, 2 ஃபைல், அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் டெமோ காமிக்கிறேன். ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா ட்ரேடிங் கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டாபிக் போயிடலாம். ஸோ பேஸ்கெட்டை டெமோ பார்க்குறதுக்கு முன்னாடி பேஸ்கெட்டை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்கெட்டில் வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி இன்ட்ராடே ஸ்டாக்ஸை லோட் பண்ணி ஷேர் பண்ணலாம். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா ஒரு பர்டிகுலர் டேயில் 0% ஆர் 0.2% மூவ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் டே ஒரு எஃபெக்டிவ் ஒரு கன்சாலிடேஷன் ஆகிருக்கிற ஸ்டாக் நெக்ஸ்ட் டே இதர் அப் ஆர் டவுன் போகும். அந்த மாதிரி ஸ்டாக்லாம் ஒரு புது பேஸ்கெட் க்ரியேட் பண்ணி பிரேக் அவுட்னு போட்டு அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், ஸ்ட்ராங்கிள், ஸ்ட்ராடல், இந்த மாதிரி வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட்ஸ் எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். அவுட் ஆஃப் த மணியில் பை போடும்போது செல்க்கெல்லாம் கம்மியான மார்ஜின் தான், வெறும் 70,000 இருந்த போது ஸ்ட்ராடலுக்கு, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பேஸ்கெட்டில் யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த டிலே அப்படிங்கிறது நமக்கு கிரேட்டாக ரெடியூஸ் ஆகும் பேஸ்கெட் யூஸ் பண்ணும்போது. தனியாக இந்த பேஸ்கெட் பற்றி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பேஸ்கெட் பற்றி தெரில அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். டேஷ்போர்டில் இருக்கேன், ஆர்டர்ஸ் போய்க்குங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர்ஸில் போய்ட்டு பேஸ்கெட்னு ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே போனோன்னா நியூ பேஸ்கெட் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கங்க. ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்குங்க. ஸோ பேஸ்கெட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணிங்க. எந்தெந்த ஸ்டாக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும், லாங் டேர்ம்க்கா இல்லை இன்ட்ராடேக்கா அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை லாங் டேர்ம்க்கு சஜஸ்ட் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு 10 ஸ்டாக் நான் போட்டு வித் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடு கொடுக்குறேன். இல்லை ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் நீங்கள் வேணுன்னா செட் பண்ணிக்கலாம். 20% ஸ்டாப் லாஸு, 50% டார்கெட்டு, அந்த மாதிரி வச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜிடிடி ஆர்டர் எனக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இன்ட்ராடேக்கும் சில ஸ்டாக் சஜஸ்ட் பண்ணுறேன் அன்னைக்கு பர்டிகுலர் இன்ட்ராடேக்கு. ஸோ இந்த ஸ்டாக் நல்லா கன்சாலிடேட் ஆகிருக்கு, இதர் அந்த பாசிட்டிவில் போகும் அப்படிங்கிறனால நான் இன்ட்ராடே சூஸ் பண்ணி ஒரு 10 குவான்டிட்டி இந்த மாதிரி போட்டு இந்த ஒரு பேஸ்கெட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் அதே மாதிரி கோல் இண்டியா இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டாக் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் பேஸ்கெட்டில் 50 குவான்டிட்டி. ஸோ ஆட் பண்ணிவிட்டு எனக்கு பேஸ்கெட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் லோக்கலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இந்த ஃபைலை நான் லோக்கலில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் 2 அப்படிங்கிற ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஃபைலை இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணணும். ஸோ இதை இப்போ இந்த ஃபைலை நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவும் ஷேர் பண்ணிக்கலாம், எந்த மீடியம் வழியாகவும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இதே ஃபைலை நான் உங்களுக்கு இந்த பேஸ்கெட்டை டெலீட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் 2 அப்படிங்கிற பேஸ்கெட் டெலீட் பண்ணிவிட்டு இதை நான் நியூ பேஸ்கெட் அப்படிங்கிறது ஒன்று இது பண்ணி இதை இம்போர்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன், அந்த ஃபைலை லோக்கலில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைலவே திருப்பியும் நான் இது இம்போர்ட் பண்ணால் எனக்கு அந்த ஸ்டாக்கு வித் என்னென்ன இது அப்படிங்கிறது, என்னென்ன ஸ்டாக் இப்போ சூஸ் பண்ணினால அப்படியே வந்துருச்சு. ஸோ இந்த ஃபைலை அப்படியே நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம். இல்லை நீங்கள் யாராவதுக்கு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஃபைலை அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் தான் எனக்கு பை பண்ணணும். இதை உங்கள் ஃப்ரெண்டும் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே ட்ரிகர் ப்ரைஸில் இப்போ ஓடிட்டுருக்கு மார்க்கெட் ஒரு சர்டன் ப்ரைஸில் எனக்கு இந்த ப்ரைஸை பிரேக் ஆனால் தான் வாங்கணும், 650க்கு மேலே போனால் எனக்கு இது பை பண்ணணும் அப்படிங்கிறத போட்டும் நீங்கள் SLM ஆர்டராக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி. ஸோ வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பண்ணலாம். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வெரி சிம்பிள். இந்த இடத்துல தான் ஆப்ஷன் இருக்குது, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இந்த பேஸ்கெட்டை. இந்த பேஸ்கெட்டை ப்ளஸ் நீங்கள் அனலைஸும் பண்ணிக்கலாம், எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த நிஃப்டி 50, அதாவது பேஸ்கெட் அனாலிசிஸ், அந்த மாதிரி இதுவும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இப்போ நமக்கு இன்னொரு முக்கியமான இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
நமக்கு ஆப்ஷன் பையர்ஸ்க்கு சில டைம் ஜீரோதாவில் பார்த்திங்கன்னா ஓஐ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும். நட்ஜ் இந்த மாதிரி தூரமாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் பண்ணும்போது நமக்கு வெனஸ்டே தேர்ஸ்டே அலோவ் பண்ணுவாங்க. பேசிக்காக மற்ற நாள் பண்ணும்போது நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று சப்போர்ட் ஜீரோதாவில் போய்ட்டு டிக்கெட் க்ரியேட் பண்ணிக்கங்க. ஓஐ அதாவது எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஒரு புரோக்கருக்கு இவ்வளோ தான் ஆர்டர்ஸ் போகணும் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜீரோதாவில் பார்த்திங்கன்னா நிறையா கிளைண்ட்ஸ் இருக்கிறதுனால சில டைம் எல்லா பை ஆர்டர்ஸும் அவங்களால அலோவ் பண்ண முடியாது. ஒரு சர்டன் ஸ்ட்ரைக்ஸ்குள்ளே தான் அலோவ் பண்ண முடியும். அவுட் ஆஃப் த மணி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் டிக்கெட் க்ரியேட் பண்ணுங்கள். என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சில டைம் பார்த்திங்கன்னா நெட்ஒர்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அவங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேரியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். சப்போஸ் அலோவ் பண்ணல அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே 2வது லிங்க் கொடுத்துருக்கேன், அப்பார்ட் ஃப்ரம் ஜீரோதா அலைஸ் ப்ளூ அப்படின்னு. இவங்க பார்த்திங்கன்னா எல்லா ஸ்ட்ரைக்கும் எல்லா நாளும் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அவுட் ஆஃப் த மணி எல்லா ஸ்ட்ரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம். சில டைம் நமக்கு மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்கும், 10 ரூபா 20 ரூபா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் 20 ரூபா இருக்கும்போது ஆப்ஷன்ஸில் நீங்கள் அவுட் ஆஃப் த மணி ஈஸியாக வந்துட்டு கம்மியாக இருக்கிற கேபிட்டலில் வாங்கலாம். ஸோ அவங்க ஜீரோதாவில் உங்களுக்கு அட் த மணியில் கேபிட்டல் அதிகமாக கேட்குது அப்படிங்கும்போது நீங்கள் அவுட் ஆஃப் த மணி இதில் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் அமௌண்ட் வச்சுட்டு அவுட் ஆஃப் த மணி நீங்கள் எக்ஸ்பிரி டேலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சில டைம் நமக்கு கன்ஃபார்மாக இது மேலே போகும்னு தெரியும். பட் அந்த டைமில் பையிங் அலோவில் ஓஐ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வருது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மூட் அவுட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது வந்துட்டு கொடுத்துருக்கேன் இங்கே. ஸோ இது மெயினாக பார்த்திங்கன்னா என்ஆர்எம்எல் மோடில் வாங்கணும். ஆனால் இன்ட்ராடே எம்ஐஎஸ் மோடில் வாங்காமல் என்ஆர்எம்எல் மோடில் வாங்கி சேம் டே இன்ட்ராடே மாதிரியே அன்றைக்கே செல் பண்ணிக்கலாம். அதே மார்ஜின் தான். சில டைம் எம்ஐஎஸ்க்கும் உங்களுக்கு லிவரேஜ் தருவாங்க அலைஸ் ப்ளூ, அதுவும் பார்த்துக்குங்க. மோஸ்ட்டாக உங்களுக்கு நீங்கள் மார்ஜின் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்த 1 or 2 monthsலேருந்து எல்லாத்துக்கும் எல்லா அக்ராஸ் த ப்ரோக்கர்ஸ் ஒரே மார்ஜின் தான். அதனால ஸோ தேங்க்யூ வீடியோ பார்த்ததுக்கு. ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு 8072210003 அப்படிங்கிற நம்பருக்கு. சைன்அப் பண்ணிட்டு கோர்சஸ் ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க. பேசிக்காக பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இதை கோத்ரூ பண்ணாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது போக சாட்டர்டேஸில் ட்ரைனிங் எடுப்பேன். அக்கௌண்ட் வந்துட்டு ஐடி அனுப்பிச்சிட்டு நீங்கள் ஃப்ரீயாக அந்த ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணிக்கலாம். பபாய், தேங்க்யூ.